இப்ப இல்ல போன 24ஆம் தேதி யாரு கட்சி ஆரம்பிக்கிறா? ஒரு செய்தி சசிகலா கட்சி ஆரம்பிக்க போதா சொல்றாங்க. புரியுதா இல்லையா? அப்ப நீங்க வந்து தென் மாவட்டத்தில் அதிமுகவுக்கு இருந்த ஓட்டு எப்படி ஸ்பிரிட் ஆகுது பாருங்க. அப்ப அது யாருக்கு பெரிய ஓபிஎஸ்க்கு பாதி சசிகலாக்கு பாதி பிரியுமா? பெரிய இவர் கொஞ்சோண்டு எடுத்துருவாரு. எடுத்துட்டா என்ன அதிமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டு வங்கியே தென் மாவட்டத்தில் இருக்காங்க. அங்க உங்களோட ஓட்டு வங்கி காலி. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். மாறி மாறி ஓட்டு போடுவாங்களாங்கற ஒரே சமூகத்துல மூணு பேர் மூணு விதமா நிக்கிறாங்க சார். டிடிவி இங்க நிக்கிறாரு, ஓபிஎஸ் தனியா திமுக ஆதரவு, சசிகலா தனி கட்சி. நீங்க வந்து ஒரு சமூக ஓட்டு மூணா பிரிஞ்சிருமா? அதுதான் சார், மூணா பிரியும் போது அதிமுகவுக்கு மிகப்பெரிய 500 ஓட்டு 1000 ஓட்டு 2000 ஓட்டுல தான் எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. சரி, இது அதிமுக பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அதே மாதிரி திமுக ஜெயிச்சதும் அந்த மாதிரி வெற்றி பார்டர் தானே. அப்ப ஒரு 1000 ஓட்டு சட்டமன்ற தொகுதியில இந்த தேர்தலில் மிகப்பெரிய இதா இருக்கும். ஸ்ட்ராட்டஜி ஓட்டை நீங்க என்ன பாருங்க, நம்ம ரிசல்ட் வந்த பிறகு பேச போறோம். ஸ்ட்ராட்டஜி ஓட்டே ஒரு 5 லட்சத்துக்குள்ளதான் இருக்கும் அதிகபட்சம். 3 இருந்து 5 லட்சம்குள்ளதான் முதலமைச்சர் வேட்பாளருக்கும் அதுக்கு அடுத்த வர்ற எதிர்கட்சி தலைவர் உள்ள ஓட்டு வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சத்துல இருந்து 5 லட்சத்துக்குள்ளதான் இருக்கும். இப்ப தென் மாவட்டத்தை சொல்லிட்டேன், சுத்தமா அதிமுக வர்றதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு. வட மாவட்டத்தை எடுத்துங்க. வட மாவட்டத்தில் அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது, ஓபிஎஸ் அவர்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது, பாமக ஒன்றாக இருக்கும் பொழுது, தேர்தலை சந்திக்கும் போதே பாமக வெறும் 4 தொகுதியில ஜெயிச்சு, 5 தொகுதியில தான் ஜெயிச்சு, 5 தொகுதியில தான் ஜெயிச்சு. நான் சொல்வது வலுவாக இருக்கும் பொழுது. இப்பொழுது அதிமுக 3ஆக உடைகின்ற வாய்ப்பு பிரகாசமாக வந்து விட்டது. பாமக இரண்டாக உடைந்த பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது. அதனால வட மாவட்டம் தேமுதிக இணைஞ்சிருக்குங்க. கூடுதலா தேமுதிக வந்து ஒரு பெரிய ஓட்டு வங்கி உள்ள அவர் ஃபர்ஸ்ட் நிக்கும் போது 10% ஓட்டு ரீச் பண்ணாங்க. ஆனா குறைஞ்சிட்டே பிறகு குறையிறது வந்து நீங்க ஒரு கட்சியோட ஒரு கட்சி சேருது பாத்தீங்களா, அப்ப கூடும். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய வாக்கு வங்கி இருக்குல்ல, நீங்க வந்து முரணான கட்சியோட போய் சேர்ந்துட்டீங்கன்னா உங்களோட வாக்கு வங்கி அடிபட்டு போயிடும். முரண்பாடு உள்ள கூட்டணி நீங்க உருவாக்குனீங்கன்னா உங்களோட வாக்கு வங்கி குறைஞ்சிரும். அதே முரண்பாடு இல்லாத கட்சியோட நீங்க போய் கூட்டணி வச்சிட்டீங்கன்னா, இப்ப திமுக பத்தி சொல்றாங்கல்ல, திமுக அவங்க தாய் கழகம் தானே. புரட்சி தலைவர் முத எந்த சின்னத்துல நின்று ஜெயிச்சாரு? உதயசூரன் சின்னத்துல தானே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றாரு. அதனால அவங்க தாய் கழகம் ஒரே வரி, அவ்வளவுதான். அவங்க தாய் கழகத்துக்கு இந்த கழகம் சரியில்லை என்றதால தாய் கழகத்துல போய் புரட்சி தலைவர் வெற்றி பெற்ற அதே உதயசூரியன் சின்னத்துல வெற்றி பெறலாம்னு ஓபிஎஸ் நினைக்கலாம்ல. அது ஒண்ணும் தப்பு இல்லை. அதிமுக வந்து இங்க என்னன்னா, தென் மாவட்டங்களையும் இப்ப ஒண்ணும் கிடையாது. வட மாவட்டம்ல டாக்டர் ஐயா அவர்கள் எனக்கு பெரிய ஒரு இக்கட்டான நிலைமை அதிமுக ஏற்படுத்தி விட்டது, என்னை கூப்பிடாமல் அந்த அவர்களை கூப்பிட்டு நீங்கள் ஆதரவு கொடுத்தீர்கள்னு சொல்லி ஒரு 2 பேட்டி கொடுத்தாருன்னா போதும், நீங்க வட மாவட்டத்துல ஓட்டே வாங்க முடியாது அதிமுக. அப்போ அவருக்கு இருக்கிற அடுத்த பெரிய இது வந்து கொங்கு மண்டலம். கொங்கு மண்டலத்தில் எனக்கு தெரிந்து அண்ணாமலை அவர்கள் வந்து வாக்கு இவருக்காக மனமுருந்து கேட்டால் ஒழிய அதிமுக ஒரு இடத்துலயும் வெற்றி பெற முடியாது இந்த முறை கொங்கு மண்டலத்தில். ஆமா, அவர் வந்து நேரடியாக நின்று நான் மனதார அவரை நிக்கிறேன்னு சொன்னால்தான். அவர் வரவில்லை என்றால், அவர் அமைதியாக இருந்தாவே ஒரு இடத்தில் கூட இரட்டை இலை இதுல வெற்றி பெற முடியாது. என்னுடைய கருத்து. அதனால மிகப்பெரிய அளவில் அதிமுக இந்த தேர்தலில் தோல்வியை சந்திக்கும், பாதிப்பு ஏற்படுத்தும்.